வணக்கம். வெள்ளை அறிக்கை. தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் நேற்று மாலை வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதாவது கடந்த கால ஆட்சியினுடைய வரவு செலவு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓப்பனாக ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அதாவது கடந்த கால ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது 5 லட்சம் கோடியில் இருந்த கடன் ரூபாய் 10 லட்சம் கோடி என 2 மடங்கு அதிகரிப்பு. தமிழ்நாட்டின் மூலதன வருவாய் இழப்பு 28.217 கோடி. போக்குவரத்து துறைக்கு மட்டும் மொத்த இழப்பு 72.667 கோடி. அதாவது போக்குவரத்து துறைக்கு 1 கிலோமீட்டருக்கு செலவு 78 ரூபா 81 பைசா 1 கிலோமீட்டருக்கு. செலவு ஒரு கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுது? டிரான்ஸ்போர்ட்டுக்கு 78 ரூபா 81 பைசா ஆகுது. அதாவது வருவாய் நமக்கு எவ்வளோ வருதுன்னா, போக்குவரத்து துறைக்கு 1 கிலோமீட்டருக்கு வருவாய் எவ்வளோ வருதுன்னா 25 ரூபா 97 பைசா. அதாவது போக்குவரத்து துறையில் வட்டி மட்டுமே ஆண்டுக்கு ரூபாய் 6700 கோடி. கடந்த 5 வருஷங்களில் தமிழ்நாட்டின் வட்டி அளவு 61% உயர்த்தப்பட்டுள்ளது. மாநில உள்நாட்டு உற்பத்தி 2.2% குறைந்துள்ளது. மின் வாரியத்துக்கு மாத்திரம் 2.5 லட்சம் கோடி கடன். 2.5 லட்சம் கோடி கடன். குஜராத், மகாராஷ்டிராவை விட தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி குறைவு. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் அளவு 13.18 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தனி மனுஷன் மீதும் 1.28 லட்சம் கடன் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா என் மேல எவ்வளவு கடன் இருக்கு? 1.28 லட்சம். அதாவது 1,28,000 ரூபாய் என் மேல கடன் இருக்கு. வருவாய் பற்றாக்குறை கோவிட் காலத்தை விட அதிக அளவு அதிகரிப்பு. 21-22 தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை 46,538 கோடி. அதே இது 25-26 வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்வு. திமுக ஆட்சி காலத்தில் தனி மனித கடன் 92% அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்த கடன் அளவு 13.18 லட்சம் கோடி. வருவாய் பற்றாக்குறை 78.324 கோடி. வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத உச்சம். இதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.